சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வித்துறை தலைமை அலுவலகம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினர். கடந்த திமுக ஆட்சியின் போதுதான் ஊதிய முரண்பாடு பிரச்சினை எழுந்ததாகவும் ஒரே வேலையை செய்பவர்களுக்கிடையே 20,000 ரூபாய்க்கு மேல் முரண்பாடு நிலவுவதாகவும் கூறினர். கடந்த காலத்துல எங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருந்துச்சுங்க. நாங்க போராட முடிஞ்சிச்சுங்க. எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, நாங்க போராடணும். ஆனா இன்னைக்கு அந்த போராட்டத்தை கூட நடத்த முடியாம எங்களை ஏதோ ஒரு மிகப்பெரிய எஸ்மா காலத்துல இருந்த ஒரு உணர்வை நாங்க இப்ப ஏற்படுத்துறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் உங்கள் துறையில் இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக நாங்கள் மனநிறைவில்லாமல் ஒரு சரியான ஊதியம் பெறாமல் அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக மாண்புமிகு தமிழ் முதல்வர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நிதித்துறை அமைச்சர் அவர்களும் அனைவரும் இதனை உடனடியாக சரி செய்து எங்களுக்கு சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதாவது 1/6/2009 முன்னாடி இணைக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் 1/6/2009 அப்புறமா இணைக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அடிப்படை ஊதியத்தில் மட்டும் 3170 ரூபா டிஃபரெண்ட் இருக்குங்க. அது 4 ஏழு என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா டிஃபரெண்ட் வருதுங்க. இது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது. நாங்களும் தொடர்ந்து 14 ஆண்டுகளா பள்ளி மாணவர்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாம தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கான நியாயம் இன்னும் வழங்கப்படல. இந்த தடவை கண்டிப்பா எங்களுக்கான அரசாணை பெறுவரை நாங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டோம்.